ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேர்க்கடலை வச்சு தக்காளி சட்னி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சுட சுட இட்லி வச்சு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சிம்மில் வச்சு இதை லேசாக வறுத்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நான் பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலை தான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால லேசாக வறுத்துக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் காஞ்ச மிளகாய், அதாவது மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு 3 மிளகாய் வத்தல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா இன்னொரு 1-2 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கிடலாம். இது எல்லாத்தையுமே லேசாக வறுத்ததுக்கு பிறகு 2 வெங்காயம் கட் பண்ணி மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கும் போது இது கூடவே 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து மீடியம் சைஸில் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயம் சேர்த்திங்கன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா சாஃப்டாக வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடியோட கம்மியான அளவுக்கு மல்லியிலை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மல்லியில் ரொம்ப வதக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லியில் ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. மல்லியில் ரொம்ப வதங்கணும்லாம் தேவையில்லை. இப்போ இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினது பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னாலும் இந்த சட்னியை செஞ்சு கொடுத்து பார்த்திங்கன்னா இது தக்காளி சட்னியாக வேர்க்கடலை சட்னியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. முடிஞ்ச அன்றைக்கி டின்னருக்கு கூட உங்கள் வீட்டில் இட்லி தோசை ஏதாவது செஞ்சுருந்திங்கன்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது தேங்காய் எதுவுமே தேவையில்லை. தேங்காய் போடாமே ரொம்ப ஈஸியாக இதை அரைச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். 90% அளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இஞ்சி இந்த டைமில் நீங்கள் இஞ்சி போட்டு இந்த சட்னியை தாளிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி போட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. இதில் ஒரே ஒரு மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி மட்டும் சேர்க்க மறந்துடாதீங்க. இஞ்சி சேர்த்து இந்த சட்னிக்கு சேர்த்து தாளிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி போட்டு அரைக்கிறத விட இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிவிட்டு நாம் தாளித்ததை சட்னியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிண்டிட்டு சுட சுட நீங்கள் இட்லி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டின்னருக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.